அதே போல் புறக்கணிக்கப்பட்ட வண்ணார், குயவர், நாவிதர், பண்டாரம், ஆசாரி, இப்படி தேர்தல் அரசியலில் இல்லாத சமூகங்களை முன்னிறுத்தி எல்லாருக்குமான சம வாய்ப்பை, சமத்துவத்தை நாம் தமிழ்ச்சி வழங்கியிருக்கிறது. திருநங்கைகளுக்கு முன்னிறுத்துகிறோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்தலில் வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். மருத்துவர்கள், இப்போ பொறியாளர்கள், படித்த பட்டதாரிகள், விவசாயிகள், இப்படி தேர்ந்தெடுத்த சமூக ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், இப்படி தேர்ந்தெடுத்து வேட்பாளர் பண்ணியிருக்கோம். அந்த வேட்பாளர் அறிவிப்பே தமிழ்நாட்டில் வந்து இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு அறிவிப்பாக இருக்கும். அதை மக்கள் பார்க்க தான் செய்வாங்க. யார் பக்கம் எது சரியாக இருக்குது, இன்னும் நல்லதை விரும்பக்கூடிய, மாற்றத்தை விரும்பக்கூடிய, நேர்மையான அரசியல் வரணும் விரும்பக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. எல்லாரும் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவான்னு சொல்ல முடியாது. நீங்கள் பாருங்கள், 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் பணம் கொடுத்துச்சு, அதிமுகவும் பணம் கொடுத்துச்சு. எல்லார் பணத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு 36 லட்சம் பேர் பணமே வாங்காமல் மாற்றத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. அப்போ நல்லவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க, அது தேர்ந்தெடுக்கலை. நீங்கள் விஜய் வந்ததுனால அந்த ஓட்டு சரிஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ்ச்சி வாங்கின வாக்கு 31 லட்சம், 24 36 லட்சம், 24 நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் போட்டி போடும்போது விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. 2021க்கும் 24க்கும் எங்களுக்கான இடைவெளி வெறும் 5 லட்சம் தான். அப்போ விஜய் ஓட்டு வெறும் 5 லட்சமா?